நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்ம போகிறோம். கடந்த முறை எடுத்த அதே பகுதியின் தொடர்ச்சியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மைக்ல வாசிப்பாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு அவர் கடலருகே நின்றபோது ஒரு நிமிஷம் சவுண்ட் எல்லாருமே காணுமே. எல்லாரும் பைபிள் எடுத்துட்டீங்களா? சத்தமா வாசிக்க போறோம், சரியா? இவ்வளவு பலனத்தோடு வாசிக்க முடியுமோ அவ்வளவு பலனோடு வாசிக்கலாம். பின்பு அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி மலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினான். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமென். இந்த வருஷம் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார், இல்லையா? அதுல முதல் காரியம், உங்கள் படகை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்க படகை நீங்க ரொம்ப ஒன்னும் போசாலம் தள்ள வேணாம், ரொம்ப அதிகமா தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, சற்றே தள்ளும்படி கேட்டார். படகு என்பது உங்க குடும்பம், படகு என்பது உங்க வாழ்க்கை, படகு என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்த காரியங்கள். இவை எல்லாவற்றையும் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா நம்ம யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் கொடுத்திருக்கிறீங்க? உங்க படகை எத்தனை பேர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் தள்ளினா போதும், அவர் உங்க படகுல உட்கார்ந்து உங்க படகை வழி நடத்தி உங்க படகை சரியான லெக்கை நோக்கி கொண்டு போய் சரியான இடத்துல வளைய போட வச்சு சரியான இடத்துல மீன்களை பிடிக்க வச்சு உங்க படகை நிரம்ப பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் நம்முடைய படகை ஆண்டவருக்கு கொஞ்சம் தள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம கடந்த நாட்கள்ல கொஞ்சம் நம்ம தியானிச்சோம், இல்லையா? இன்னைக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பல நாட்களாய், அதாவது இந்த சத்தியத்தை இந்த மாதம் முழுவதும் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தார், என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். நீ அதைதான் உங்கள் மத்தியில சொல்ல போறேன். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா கேளுங்க. ஒவ்வொரு காரியமும் உங்களோட இதுதான். ஆமென். நம்ம நிறைய நேரங்களில் செய்தி கேட்கும் போது பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிட்டே இருப்போம்? செய்திய தள்ளி விட்டுட்டே இருப்போம். அங்கிருந்து வர்ற வார்த்தை இது யாருக்கு கிடையாது, எனக்கு இல்லைன்னு தள்ளிடுவோம். ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி எடுக்கணும்னா எல்லாமே யாருக்கு தான்? சத்தமா சொல்லுங்க. யாரெல்லாம் எல்லாமே எனக்குன்னு எடுக்கிறீங்களோ அவங்க படகை எல்லாம் கர்த்தர் நிரம்ப பண்ணுவார். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த பக்கத்துல இருந்து ஆமேன்னு வர மாட்டேங்குது. ஆமேன். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, ஆண்டவர் படகை தள்ளுகிறதுல நமக்கு கீழ்ப்படிய சொன்னது போல இன்னொரு காரியத்திலும் ஆண்டவர் கீழ்ப்படிய விரும்புகிறார். இந்த அதிகாரத்துல இந்த பகுதியில 4 வசனங்கள் ஒரு வார்த்தைய மறுபடியும் சொல்லுது. வாசிங்க பார்க்கலாம். 5:2. அப்பொழுது
கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் ஆ, அவைகளை விட்டிறங்கி ஆ, வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஆமென். எதை அலசி கொண்டிருந்தார்கள்? வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேன். யாரெல்லாம் டைரி வாங்கியிருக்கீங்க? வாங்காதவங்க யாரும் இருக்கீங்களா? கையை தூக்குங்க. சர்ச் டைரி, நோட்ஸ் எழுதுறதுக்கு எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும். வாலிப பிள்ளைங்க எல்லாருமே நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க சண்டே சர்வீஸ் தயவுசெய்து எப்பவுமே எப்பவுமே எழுதுற பழக்கம் இருக்கணும். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நீங்க என்ன செய்யணும்? எழுதணும். யாருக்கெல்லாம் டைரி இல்லை கையை தூக்குங்க. டைரி இல்லாதவர்கள் எல்லாத்துலையும் இருக்குல்ல? சரி, அப்போ நான் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா நோட்டையும் நான் செக் பண்ணுவேன். ஆமா, எல்லாரும் சரி, ஓகே. ஆமென். வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். 2வது வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். முதல்ல என்ன சொன்னாரு? வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இப்ப 2வது என்ன சொல்றாரு? வலைகளை போடுங்கள். சரியா? 3வது வாசிங்க. 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். 3வது சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே. என்ன? வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். 2வது என்ன? வலைகளை போடுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. 3வது பேதுரு பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுகிறேன். 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 4வது என்ன? வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். சரி, முதல்ல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன? வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. 2வது வலைகளை போடுங்கன்னு சொல்றாரு. 3வது உம்முடைய வார்த்தையின்படியே வலைகளை போடுறோம்னு பேதுரு சொல்றாரு. 4வது வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். ஆமென். இன்னைக்கு இந்த வலையை குறிச்சுதான் நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. பேதுரு கடல்ல ராப்பகலும் மீன் பிடிக்க போய் வலையை எல்லா பக்கமும் வீசியும் ஒரு மீனு கூட என்ன செய்யல? அகப்படல. இப்ப கடல்ல இருந்து அவர் அந்த வலைய எம்டியா, எந்த ஒரு மீனும் பிடிக்க முடியாம பிரயோஜனப்படாத பயன்படாத ஒரு வலையா அவர் எங்க கொண்டு வர்றாரு? அத கரைக்கு கொண்டு வர்றாரு. கரைக்கு கொண்டு வந்து அதை என்ன பண்றாருன்னா அலசுகிறது. என்ன நிறைய டிரான்ஸ்லேட் எப்படி போட்டிருக்குன்னா கழுவி சுத்தமாக்கி அப்படின்னு போட்டிருக்கோம். எதுக்கு சுத்தமாக்குறாங்கன்னா, இனி இந்த வலையை இன்னைக்கு நான் நினைச்ச போறது இல்ல, பயன்படுத்த போறது இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அந்த வலையை நல்லா சுத்தமாக்கி அதை மடிச்சு வைக்கிறது. சாதாரண மீனவர்கள் ஒரு வலைய அலசி கழுவி வைக்கிறாங்கன்னா ஒரு நம்பிக்கையோட கழுவி வைப்பான். ஏன்னா நாளைக்கு நான் ஒருவேளை போவேன், என்ன கிடைக்கும்? ஏன்னா இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? மீன் கிடைச்சிருக்கு. சோ நாளைக்கு நான் மீன் பிடிப்பேன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட அந்த வலைய கழுவி அலசி அழகா மடிச்சு என்ன செய்வாரு? வைப்பான். ஆனா பேதுருவுடைய வாழ்க்கையில அவன் வலைய அலசும் போதும் வலைய மடிக்கும் போதும் எப்படி மடிச்சிருப்பான்? வருத்தத்தோட, சோகத்தோட, துக்கத்தோட, வேதனையோட. ஏன்? இந்த வலை எனக்கு என்ன செய்யல? பிரயோஜனப்படல. இந்த வலை எனக்கு பிரயோஜனப்படவில்லை. இந்த வலையினால எனக்கு எந்த பயனும் இல்லை. ஏன்னா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வலைய வீசியிருக்கேன். கண்முழிச்சு தூங்காம அவ்வளவு கடல்ல அந்த அலைகளின் மத்தியில, அந்த போராட்டத்தின் மத்தியில என் வலைய நான் போடுறேன். ஆனா அந்த வலையில ஒரு மீன் கூட என்ன செய்யல? அகப்படல. அதனால இனி இந்த வலை எனக்கு பிரயோஜனம் இல்ல. நிறைய நேரங்கள்ல இப்ப அந்த நேரத்துல பேதுருடைய மைண்ட், ஒரு மைண்ட மட்டும் நான் பேச போறேன்.
என்ன மைண்ட் இருந்திருக்கும்னா, இந்த வலையில என்னதான் பிரச்சனை? ஏன்னா போட் இருக்கு, கடல்ல மீன் இருக்கு. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் என்ன பிடிக்கிறாங்க? மீன் பிடிக்கிறாங்க. ஆனா யார் வலையில மட்டும் மாட்டல? சொல்லுங்க. மத்த எல்லாரும் மீன் பிடிச்சிருக்கிறானா இல்லையா? மத்த எல்லாரும் மீனை கூவி கூவி வித்துட்டு இருக்கிறான். அவன் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறான், நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்கிறான். ஆனா இவனுக்கு மட்டும் மீன் கிடைக்கல. அப்ப என்ன பிரச்சனைனா, என் வலையில தான் ஏதோ ஒரு பிரச்சனை. என் வலை சரியில்லை, என் வலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால இந்த வலை எனக்கு நீ பயன்படாது, இந்த வலை எனக்கு யூஸ் இல்லைன்னு சொல்லி அவன் மடிச்சு இப்ப ஓரமா வைக்கிறான். இன்னைக்கு இந்த பேதுருவை போலதான் நாமும் நிறைய வலைகளை மடித்து கழுவி பத்திரமா வச்சிட்டோம். இனி இந்த வலை எனக்கு என்ன செய்யாது பிரதர்? நானும் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன், இந்த வலை எனக்கு யூஸே ஆகல, எனக்கு பயமே ஆகல. அதனால இந்த வலை வேண்டான்னு சொல்லி அநேக வலைகளை நீங்க கழுவி மடிச்சு வச்சிட்டீங்க. நீ ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையெல்லாம் கழுவி மடிச்சு வச்சியோ திரும்ப அத்தனையும் நான் பயன்படுத்த போறேன். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எது உங்க வாழ்க்கையில பிரயோஜனப்படாத வலையா இருந்துச்சோ, எது உங்க வாழ்க்கையில யூஸ் இல்லாத வலையா இருந்துச்சோ, அத்தனை வலைகளையும் ஆண்டவர் திரும்ப எடுக்க போகிறார், திரும்ப விரிக்க போகிறார், திரும்ப பயன்படுத்த போகிறார். அத்தனை வலைகளையும் கர்த்தர் பிரயோஜனம் உள்ள வலைகளாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்றவங்க சத்தமா ஆமென் சொல்லணும். இங்க யாரும் என் வாழ்க்கையில எந்த வலையும் நான் மடிச்சு வைக்கலன்னு சொல்ல முடியுமா? நான் என்னென்ன வலைன்னு பின்னாடி வர்றேன். என் வாழ்க்கையில இது யூஸ் ஆகுது பிரதர் அப்படின்னு எத்தனை விஷயங்கள் நீங்க மடிச்சு வச்சிருப்பீங்க. இனி இது தேவையில்லை, இனி இது பிரயோஜனம் இல்லை. இல்ல, நான் அந்த பேதுருவை குறிச்சு யோசிக்கும் போது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதுதான் வலைன்னு வச்சுப்போம். இதுதான் என்னது? வலை. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமா? இதை கொஞ்சம் மாத்திருங்க. இதுதான் என்னது? வலை. சரியா? இது மீன் பிடிக்கிற வலை இல்ல, ஒரு சாதாரண வலை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பேதுரு இத கழுவி மடிச்சு என்ன பண்ணிட்டாரு? வச்சிட்டார் இல்ல? இப்போ இந்த கழுவுறதுக்கு முன்னாடி இல்லைன்னா கழுவுனதுக்கு அப்புறம் கூட வச்சுக்கோங்களேன், இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம் பேதுருக்கு என்ன தோணும்? பிரயோஜனம் இல்லாது. இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம் இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம் பேதுருக்கு, ஏண்டா இந்த வலைய கர்த்தர் எனக்கு கொடுத்தார்? ஏன் இந்த வலையை நான் எனக்கு கொடுத்தேன், நான் எடுத்தேன்? இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம், ஏன்னா ராப்பகலா கடலுக்குள்ள போய் அவ்வளவு பிரயாசப்பட்டு அவ்வளவு உழைச்சும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இத பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு இப்ப வேதனையா இருக்கும். என்ன வேதனையா இருக்குன்னா, இத பார்க்கும் போதெல்லாம் அவன் தோற்று போனது மாதிரி ஃபீல் ஆகும். இது பார்க்க இந்த வலையால தான் நான் தோற்று போனேன், இந்த வலையால தானே என் பிரயாசத்தெல்லாம் இழந்தேன், இந்த வலையால தானே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த வலையால தானே நான் என் பிரயாசம் எல்லாம் தோத்து போச்சுன்னு சொல்லி இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம் பேதுருவுக்கு தோல்வியை காட்டிக்கிட்டே இருக்கும். ஆமென். சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம் பேதுருக்கு என்ன தோணும்னா, இனி எனக்கு எதிர்காலமே, இந்த வலையை நம்பிதாயா இருந்தேன், இந்த வலையை நம்பிதான் நான் கடலுக்குள்ள போனேன், இந்த வலையை நம்பிதான் நான் வலையை விரிச்சேன் கடலுக்குள்ள, ஆனா இது பிரயோஜனப்படல, ஒரு மீனை கூட எனக்கு கிடைக்கல, அதனால இந்த வலையினால இனி எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி இந்த வலையை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எதிர்காலம் இல்ல, எதிர்காலம் இல்ல, எதிர்காலம் இல்லைன்னு தான் தோணும். ஆமாவா இல்லையா? ஆமென். இந்த வலையை பார்க்கும் போதெல்லாம் வேதனையா இருக்கும். சில வீட்டுல பாத்தீங்கன்னா சில பொருட்கள் நீங்க நல்ல காசு கொடுத்து வாங்கியிருப்பீங்க, வாங்கி கொடுத்து 2 நாள்ல யூஸ் இல்லாம போயிருக்கும். எப்படி இருக்கும்? அது கரெக்டா கண்ணு முன்னாடிதான் இருக்கும். நல்லா சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்களா? அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு காசு போட்டு வாங்கினேன், இப்படி வீணா போச்சு, எம்பிட்டு காசு போட்டு இந்த பொருளை வாங்கினேன், இல்ல இது ஒரு பயனும் இல்லாம போச்சு. பார்க்கும் போதெல்லாம் என்ன இருக்கும்? ஒரு இந்த பொருளை வாங்குறதுக்கு இந்த கடைக்காரன் அவ்வளவு சண்டை போட்டேன்,
அவ்வளவு காசு அந்த வாங்குறதுக்கு அவ்வளவு காசு சேர்த்து வச்சேன், ஆனா இப்ப எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுச்சு. அந்த பொருளை இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம் பேதுருவுக்கு வேதனையும் துக்கமும் வந்துகிட்டே இருக்கும். கண்ணீர் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சில பொருளை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வரும் இல்ல. இன்னைக்கு நிறைய பேர் உங்க வாழ்க்கையில இதே மாதிரி அநேக காரியங்களை பார்க்க 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 உங்களுக்கு என்ன இருக்கு? வேதனை இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் அத்தனையும் திரும்ப மாற்ற போகிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அத்தனை வலைகளையும் கர்த்தர் திரும்ப மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அவமானங்களும் நிந்தைகளும் பட்ட பிரயாசத்தினுடைய தோல்வியோ நம்பிக்கையற்ற நிலைமை தான் என்ன பண்ணிட்டே இருக்குது? வந்துகிட்டே இருக்கு இல்ல. இன்னைக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி சில வலைகளை கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க அநேகர் அந்த வலைகள் பிரயோஜனம் இல்லாத வலைகள், அது பயன் இல்லாத வலைகள் சொல்லி என்ன பண்ணிட்டீங்க? வச்சிட்டீங்க. அது என்னென்ன வலைகள்? அதை மறுபடியும் நீங்க என்ன செய்யணும்? கடல்ல கொண்டு போடணும். அதை மறுபடியும் பயன்படுத்தணும். அதன் மூலமாய் கர்த்தர் மறுபடியும் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாருங்கிறத கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப எதையெல்லாம் எந்த வலைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வேதனை நினைச்சீங்களோ இந்த வலைகளை கர்த்தர் திரும்ப என்ன பண்ண போறாரு? ஆசீர்வாதமா மாற்ற போகிறார். எந்த வலைகள் நம்பிக்கை அற்றத நிலையில நீங்க பாத்தீங்களோ, எந்த வலைகள் தோல்வியின் வலையா பாத்தீங்களோ, எந்த வலைகளை உங்க வாழ்க்கையில வீணா போச்சு நினைக்கிறீங்களோ அந்த வலைகளை எல்லாம் கர்த்தர் திரும்ப பயன்படுத்த போகிறார். ஆமென். அவைகள் எல்லாம் திரும்ப நீங்க மடிச்சு வச்சதை எல்லாம் எடுக்க போகிறார். வேண்டான்னு ஒதுக்கி வச்சதை எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? திரும்ப பயன்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, தள்ளப்பட்ட கல்லே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தள்ளப்பட்டதெல்லாம் திரும்ப பயன்படுத்தப்பட போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வலைகள் என்ன? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சில காரியங்களை பார்க்க போறோம். அந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவன் இந்த உலகத்துல உங்களை என்ன பண்ணி வைத்திருக்கிறார்? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் இல்லையா? உங்க வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வலை. உங்கள் கணவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வலை. உங்க மனைவி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வலை. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு, சத்தமா சொல்லுங்க, நிறைய நேரங்கள்ல உங்க வேலை உங்களுக்கு பிரயோஜனமற்றதாய் இன்னைக்கு அநேகருக்கு போயிடுச்சு. வேலையில பிரயாசப்பட்டு இந்த வலைய கடல்ல போடுறது போல இந்த தனக்கு கிடைச்ச வேலையை எவ்வளவோ பயன்படுத்த நினைக்கிறோம், எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்றோம், முயற்சி பண்றோம். ஆனா என் வேலையில என்ன இல்ல? ஒரு உயர்வு இல்லை. என் வேலையில ஒரு உயர்வு இல்ல பிரதர், எனக்கு சம்பளம் உயர்வு இல்ல. நான் வேலை செஞ்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அத்தனை காசு என்ன பண்ணிட்டு இருக்குது? வீணா போயிட்டு இருக்குது. எப்படி பேதுரு இந்த வலைய வீணா பார்த்தானோ அதே போல இன்னைக்கு அநேகர் உங்க வேலையையும் இந்த வலைய போல பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஆசையா தேடி போன வேலை, உங்களை தேடி வந்த வேலை. ஆனா இப்ப அந்த வேலையில உங்களுக்கு உயர்வு இல்லாததுனால, அந்த வேலையில உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாததுனால இந்த வலையை எப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா பிரயோஜனமற்றதா பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரயோஜனம் இல்லாத உங்க வேலையும் பிரயோஜனம் உள்ளதா மாறப்போகுது. அல்லேலூயா. நிறைய நேரங்கள் உங்க வேலையை நினைச்சா உங்களுக்கு தூக்கம் வரல. ஆண்டவர் இந்த வலையை திரும்ப எடுத்து பயன்படுத்த போகிறார். உங்க வேலையில உங்களை திரும்ப எடுத்து பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பக்கத்துல நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, உனக்கு கொடுத்த வேலை உன்னை விட்டு போகாது, அத பல மடங்கு வர்த்திக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, அநேகர் உங்க வாழ்க்கையில் நீங்க எதை பிரயோஜனம் இல்லாம பாக்குறீங்கன்னா உங்க குடும்பம். என்னது? உங்க கணவர் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, குடும்பத்துல கணவர் எப்படிதான் தெரியுறாரு? சொல்லுங்க. பாத்தீங்களா, நிறைய பெண்கள் சிரிக்கிறாங்க. குடும்பத்துல பிரயோஜனம் இல்லாத இந்த வலைய பார்க்கும் போதெல்லாம் பேதுருக்கு எப்படி கஷ்டம் வருதோ அதே போல நம்ம வீட்டுல இருக்கிற கணவரை பார்த்தா நமக்கு என்ன வருது?
ஆமென். உண்மையா பொய்யா? உண்மை. பிரதர் சொல்றாங்க உண்மை. அநேகர் அநேகர் தங்கள் கணவர்களை குறிச்சு இது பிரயோஜனப்படாத வலை பிரதர். இதனால என் நம்பிக்கை போகுது, இதனால நான் தோற்று போயிட்டு இருக்கிறேன், இதனால என் வாழ்க்கை உடைஞ்சு போகுது, இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வேதனையா இருக்கு. இது கடவுள் கொடுத்தாருன்னு வாங்குறதா இல்ல தூக்கி தூர போடுறதான்னு தெரியல. நிறைய பேர் என்ன பண்ணிட்டீங்கன்னா மடிச்சு ஓரமா வச்சிட்டீங்க, சவம் கிடக்கட்டும். அது நமக்கு இல்ல, தூக்கி ஓரமா வச்சிட்டீங்க, ஒரு முடிவுக்கே வந்துட்டீங்க, இது என்ன ஆகாதுன்னு. நிறைய பேர் கணவர் மனைவிய இது என்ன செய்யாது, உதவாதுன்னு ஓரம் வச்சாச்சு. நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து இது இந்த வலை, என் பிள்ளைங்கிற வலை எனக்கு என்ன செய்யாது, பிரயோஜனப்படாதுன்னு தூக்கி ஓரம் வச்சிட்டீங்க. ஆண்டவர் மறுபடியும் உங்கள் கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், திரும்ப எடுத்து பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். உன் குடும்பம் ஒரு நாளும் பிரயோஜனம் இல்லாத குடும்பமா போவது இல்ல. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பேதுரு தன் வலைய கடல்ல வீசினப்ப ஒரு மீன் கூட அகப்படல. சரி, அந்த வலையில இது ஓட்டை இருந்துச்சா, இது கிழிசல் இருந்துச்சா, இதுவும் டேமேஜ் இருந்துச்சா? சொல்லுங்க. இல்ல வேற இத்து போய் ரொம்ப ரொம்ப பழசா, ரொம்ப கேப் இது மாதிரி இருந்துச்சா? இல்ல, நல்ல வலைதான், சுத்தமான வலைதான். அதுல ஒரு ஓட்டையும் கிடையாது, ஒரு கிழிச்சலும் கிடையாது. நல்ல வலை. ஆனா என்ன கொடுக்க மாட்டேங்குது, மீனை கொடுக்க மாட்டேங்குது. கடல்ல வலைய போட்டா அது மீனை கொண்டு வர பார்த்தா என்ன பண்ண மாட்டேங்குது, கொண்டு வர மாட்டேங்குது. அது மீனை கொண்டு வரலங்கிறதுக்காக அது கிழிஞ்சு போன வலை. ஹலோ, அது பிரயோஜனப்படலங்கிறதுக்காக அது வேஸ்டான வலை இல்ல. அதே வலைய கொண்டுதான் கர்த்தர் கணக்கில்லாத மீன்களை மறுபடியும் பிடித்தார். ஆமென். நம்ம பார்வையில வேணா இது பிரயோஜனமற்ற பல வலையா தெரியலாம், ஆனா தேவனுடைய பார்வையில ஆயிரக்கணக்கான மீன்களை கொண்டு வருகிற வலையா மாறும். உங்க பிள்ளைங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறார், உங்க கணவரை ஆசீர்வதிக்க போகிறார், உங்க மனைவியை ஆசீர்வதிக்க போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் திரும்ப பயன்படுத்துகிற நாட்கள் வரும். சத்தமா ஆமென். ஒரு நாள் இது பிரயோஜனமற்ற வலைன்னு சொல்லி தூக்கி என்ன பண்ணிடாதீங்க. சில நேரத்துல பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆமென். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் இந்த வலைய அதே இடத்துல அதே நாள்ல கர்த்தர் பல மடங்கு அதிசயமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இது உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இல்லையா? இன்னொரு வலை என்ன வலைன்னா, நிறைய பேருக்கு உங்க படிப்பு, நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. நிறைய நேரங்கள் நான் படிச்சது வேஸ்டா, நான் ஏன் இந்த படிப்பை படிச்சேன், இந்த படிப்புனால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பேதுரு வலைய மாதிரி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் உன் படிப்பை ஒரு நாள் வீணாக்க மாட்டார், பக்கத்துல பசங்களை வீணாக்க மாட்டார். ஆமென். நீ படிச்ச படிப்பை கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவார், அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமென். நிறைய பேருக்கு இப்ப இல்ல, படிச்சு நல்ல வேலை இருந்ததுக்கு அப்புறம் கூட ஏன்டா இந்த படிப்பு படிச்சோம் அப்படிலாம் சில பேருக்கு தோணுது. அப்படி தோணுச்சுன்னா ஒண்ணு சொல்றேங்க, நீங்க மறுபடியும் சொல்றேன், நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த படிப்பு ஒரு நாளும் விருதா போகாது. கர்த்தர் ஏதோ ஒரு விதத்தில் அதை பயன்படுத்தியே தீருவார். ஹல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில உங்க படிப்பை பாழாய் போன வலையா, பிரயோஜனப்பட்ட ஒரு வலையா என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அதை பிரயோஜனம் உள்ள வலையா தேவனால மாற்ற, சத்தமா மாற்ற. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேத வசனத்திலிருந்து ஒரு வலையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒண்ணு வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 47வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து மாறிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. சரி, இங்க வலை என்பது என்ன? சத்தமா சொல்லுங்க. வலை என்பது என்ன? பரலோக ராஜ்யம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, வலையானது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கு. அதே ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கீங்க? கையை காணும். மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் மனம் திரும்பி இருக்கிறீங்க?
அப்ப மனம் திரும்பின ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எது இருக்கு? பரலோக ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க. மனம் திரும்பின எனக்குள்ள பரலோக ராஜ்யம் இருக்கு. பரலோக ராஜ்யம்னா என்ன? இப்ப இங்க வலை. அப்ப பரலோக ராஜ்யம் ஆகிய வலைய தேவன் யார் கையில கொடுத்திருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. என் கையில. உங்க கைய பார்த்து சொல்லுங்க. என் கையில ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யமாகிய வலைய எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரலோக ராஜ்யம் என்பது பரலோக அதிகாரம், பரலோக ராஜ்யம் என்பது பரலோக வல்லமை, பரலோக ஆளுகை. இந்த உலகத்துல நீங்க சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்கும்படி கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த வலைய பிரயோஜனம் இல்லாத வலையா பாக்குறோம்னா, தேவன் கொடுத்த பரலோக ராஜ்யம் என்கிற வலைய பிரயோஜனம் இல்லாத வலையா நம்ம பாக்குறோம். தேவன் உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை, தேவன் உங்களுக்கு கொடுத்த வல்லமைய, தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆளுகைய எந்த பிரயோஜனம் இல்லாததா நீங்க பாக்குறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதாமை தேவன் உருவாக்கும் பொழுது அவன் கையில சகல அதிகாரத்தையும் கொடுத்தாரா? வானத்தையும் பூமியையும் சகல காரியங்களையும் ஆளுவதற்கு அதிகாரத்தை ஆதாம் கையில தேவன் கொடுத்தார். வலைய கர்த்தர் ஆதாம் கையில கொடுத்தார். இப்ப இந்த வலைய ஆதாம் என்ன செய்யணும்? சொல்லுங்க. பயன்படுத்தணும். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் ஆளுகிற அதிகாரம் ஆதாமிடத்துல உண்டு. அந்த வலை ஆதாமிடத்துல உண்டு. அந்த வலையை கொண்டு பூமியில விரிச்சு பூமியை தனக்கு கீழ்படுத்த வேண்டியது மனுஷனுடைய வேலை. தன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் ஆளுகை செய்ய வேண்டியது மனுஷனுடைய வேலை. ஆனால் ஆதாம் தவறினான். அந்த வலைய போட வேண்டிய இடத்துல என்ன செய்யல? போடல. யார் உள்ள வந்துட்டா? ஆமென். ஆனா ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தது உண்மை, ஆளுகை கொடுத்தது உண்மை, சகலவற்றின் மேலும் அதிகாரத்தை கொடுத்தது. வலையை யார் போடல? இன்னைக்கு நிறைய பேர் உங்க வாழ்க்கையில் வலைய போடாம விட்டுட்டு அதுக்கப்புறம் என் வலை இல்ல, ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் என்னாச்சு, ஆண்டவர் கொடுத்த வல்லமை அவ்வளவுதான், ஆண்டவர் கொடுத்த மகிமை அவ்வளவுதான், எனக்குள்ள எதுவுமே இல்ல, வல்லமை கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஆண்டவர் அற்புதங்களை செய்ய மாட்டார், சுகத்தை செய்ய மாட்டார் சொல்லி நம்ம யார் மேல பள்ளியை போட்டுட்டு இருக்கிறோம்? உங்க கையை பார்த்து சொல்லுங்க. என் கையில பரலோக ராஜ்யம் இருக்கு, சகல அதிகாரம் இருக்கு, சகல வல்லமை இருக்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில தீமையை ஆளுகை செய்கிற அதிகாரம் யார் கையில இருக்கு? தீமை என்ன ஆளுகை செய்யாது? நான் தான் தீமையை ஆளுகை செய்வேன். பிரச்சனை என்ன ஆளுகை செய்யாது? நான் தான் பிரச்சனைய. போராட்டம் என்ன ஆளுகை செய்யாது? நான் தான் போராட்டத்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை, ஒரு அழகான ஒரு வசனம் உங்களுக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். வாசிங்க. மத்தேயு 16 அதிகாரம் 19 வசனம். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்ப நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யம் என்கிற வலை என்பது ஆண்டு சொல்றாரு, சகல திறவுகோல்களை நான் யார் கையில கொடுக்கிறேன்? அப்ப எல்லா கீயும் யார் கையில இருக்கு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சகல கீயும் உங்க கையில தான் இருக்கு. ஆசீர்வாதத்தை திறக்கிற கீ யார்கிட்டதான் இருக்கு? சொல்லுங்க. ஏன்டதான் இருக்கு. சுகத்தை திறக்கிற கீ யார்கிட்டதான் இருக்கு? பிசாச ஜெயிக்கிற கீ யார்கிட்டதான் இருக்கு? என்கிட்டதான் இருக்கு. சமாதானத்தை திறக்கிற கீ யார்கிட்டதான் இருக்கு? ஏன்டதான் இருக்கு. உலகத்தை வெல்லுகிற கீ யார்கிட்டதான் இருக்கு? போராட்டங்களை மேற்கொள்ளுகிற கீ யார்கிட்டதான் இருக்கு? ஆண்டு சொல்லிட்டாரு, நீ பூமியில என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கும். அப்படின்னு என்ன தெரியுமா? நீ பூமியில என்ன சொன்னாலும் பரலோகம் அதை அங்கீகரிக்குது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வலையை தேவன் உங்க கைகள்ல கொடுத்திருக்கிறார். ஆனா அநேக நேரங்கள்ல அந்த பரலோக ராஜ்யத்தின் வலையை பெற்றுக்கொண்டும் நாம் அதை பயன்படுத்தாமல் அது பிரயோஜனமற்றதாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
கர்த்தர் சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், எல்லாரும் சொல்லுங்க, அசுத்த ஆவிகளை துரத்தவும், சத்தமா சொல்லுங்க, அசுத்த ஆவிகளை துரத்தவும், அடுத்தது சகல வியாதிகளை சுகமாக்கவும், எனக்கு கேட்கவே இல்லை, சத்தமா, சகல வியாதிகளை சுகமாக்கவும், அடுத்தது சகல நோய்களை நீக்கவும் என்ன கொடுத்தாராம்? அப்ப யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு? பின்னாடி நிறைய அதிகாரமே இல்ல போலயே. அதிகாரம் இருக்கு, நல்ல ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வியாதிய மேற்கொள்ளுகிற வலைய கர்த்தர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? ஆனா வலை என்ன செய்யறது இல்ல. நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? கழுவி மடிச்சு ஓரமா வச்சுட்டோம். அதுக்கு நமக்கு சம்மதமே இல்லை பிரதர். அது ஓரமாவே இருக்கட்டும். ஆனா பார்க்கும் போதெல்லாம் என்ன வருது நமக்கு? ஐயோ, என் வாழ்க்கையில வியாதி போகவே மாட்டேன், என் வாழ்க்கையில பிரச்சனை போகவே மாட்டேன், அந்த அக்கா இப்படி திட்டிகிட்டே இருக்கிறாங்க, அவங்க அப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னெல்லாமோ நடக்கட்டும். இத அந்த வலைய பார்க்க உங்களுக்கு வேதனை வரக்கூடாது. அந்த வலையை நீங்க போட மீன்களா உங்க கையில மாட்டணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கர்த்தர் உங்க கையில வைத்திருக்கிறார். ஆமென். இந்த வீட்டுல இந்த சாவிக்கு சண்டை நடக்கும். யாருக்கும் சண்டை நடக்கும்? மாமியாருக்கும். ஏன்? மாமியார் என்ன பண்ணுவாங்க? சாவிய எடுத்து இங்கே வச்சிருப்பாங்க. ஆமா, சில வீடுகள்லாம் ரொம்ப பரிதாபம். அவங்க திறந்தாதான் இவங்க உள்ளது ட்ரெஸ்ஸையே, அவங்க திறந்தாதான் உள்ளது எதையுமே. அவ்வளவு மோசமாலாம் அதிகாரம் பண்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய கீயாட்ட கையில கொடுத்துட்டாரு. ஆமென். பக்கத்துல பாசுங்க, பரலோகத்தினுடைய கீ உங்க கையில இருக்கு. இருக்கா இல்லையா? என்னைக்கு திறந்தீங்க? எப்ப திறக்க போறீங்க? ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் கையில பரலோக ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறீங்க, அந்த கீயை கொண்டு என் வாழ்க்கையில சகலவற்றையும் திறக்க எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றார், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். என்ன கோலம்? தாவீதின் திறவுகோல். அவர் இப்ப நம்ம கையில எல்லா கோலையும் நம்ம என்ன பண்ணிட்டாரு? அந்த தாவீதின் திறவுகோலை நம்ம கையில கொடுத்துட்டார். நல்ல கவனிங்க, நீங்க திறந்ததை எந்த மனுஷனாலும் பூட்ட, நீங்க பூட்டுனா எந்த மனுஷனாலும் திறக்க. ஏன்னா கீயெல்லாம் யார்கிட்ட இருக்கு இப்ப? ஆனா என்கிட்ட ஒண்ணுமே. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வலையை பயன்படுத்துங்கள். பரலோக ராஜ்யம் என்கிற வலையை பயன்படுத்துங்க. அதிகாரத்தோட பேசுங்க, அதிகாரத்தோட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில சுகத்தை, ஆசீர்வாதத்தை, செழிப்பை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்க கையில அத்தனை கீயையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். பரலோக ராஜ்யம் என்பது இன்னொரு வார்த்தை இந்த ஓமையில என்னன்னா, ஆத்துமாக்களை அறுவடை செய்வது. சொல்லுங்க, ஆத்துமாக்களை. சுவிசேஷம் என்கிற வலை உங்க கைகளை என் கைகளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் பேதுருட்ட, நீ என்னை பின்பற்றி வா, உன்னை எப்படி மாத்துவேன்? மனிதர்களை. அப்ப இப்ப இவ்வளவு நாள் பேதுரு எதை பிடிச்சிருந்தாரு? இப்ப எதை பிடிக்க போறாரு? அப்ப மீன் பிடிக்கிறதுக்கு அவர் என்ன போட்டாரு? வலைய போட்டாரு. இப்ப மனுஷனை பிடிக்கிறதுக்கு என்ன வலைய போடணும்? அவரு சுவிசேஷம் என்கிற வலைய போடணும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷங்கிற வலைய பார்த்துட்டு இந்த வலை ஒண்ணுக்கும் உதவாது. இப்போ கிங்சன் இருக்கிறான். கிங்சன் போய் நான் காஸ்பல சொல்றேன், கிங்சன் ஏசப்பா உன்னை நேசிக்கிறா, ரொம்ப நல்லா உன்னை வாசி. அப்படி வெளியே வந்துட்டு நான் சுவிசேஷம் சொல்லிட்டேன்னா இந்த வலையை அவன் மேல என்ன பண்ணிட்டேன்? சொல்லுங்க, போட்டாச்சு. இப்ப அந்த வலையை வச்சுட்டு இது ஒதுக்கும் உதவாது. இதனால யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இந்த மனசு கிங்சன்லாம் ரட்சிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் அப்படி பேசியிருக்கீங்க? உங்க கணவரை குறிச்சு, உங்க அப்பா அம்மாவை குறிச்சு, உங்க நண்பர்களை குறிச்சு, நீங்க ஜெபித்த ஆட்களை குறிச்சு, இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்னு எத்தனை பேரை பார்த்து சொல்லியிருப்பீங்க? ஹலோ, எல்லாம் அப்படி ரொம்ப அமைதியாட்டீங்க. எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. ஆமென், ஆமென்.
ஆனா இந்த வலைய போட்டா என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. சுவிசேஷத்தால ரட்சிக்கப்படாத எந்த மனுஷனும் அதுக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறார். அந்த காலம் வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, நான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன், ஏன் சுவிசேஷம் ஒரு நாளும் வீணா, நான் அறிவிச்ச சுவிசேஷம் ஒரு நாளும் பழசா பிரயோஜனம் இல்லாம நான் பேசியிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சுவிசேஷமா போட்டிருக்கிறேன், நிச்சயமா அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான், நிச்சயமா சபையில சேர்க்கப்படுவான், நிச்சயமா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சொல்லி முடிச்சிட்டு அவங்களதான் ஆமா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ண போறான் அப்படிலாம் பேசக்கூடாது. அப்படி பேசி பேசியே நம்ம வலை எப்படிப்பட்ட வலையா மாறிடுச்சு? பிரயோஜனமற்ற வலையா மாறிடுச்சு. உங்க வலை பிரயோஜனமுள்ள வலையா இருப்பதற்கும் பிரயோஜனமற்ற வலையா மாற்றுவது யார் கையில இருக்கு? ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கையில இந்த சுவிசேஷத்தை அற்பமா எண்ணாதிருங்கள். ஆண்டு சொல்றாரு, சுவிசேஷம் அறிக்கையினுடைய பாதங்கள் எப்படி இருக்கான்? இல்ல எத்தனை பேர் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? சுவிசேஷம் என்பது யாவர் மேல் விழுந்த, இப்ப ஆண்டவர் இந்த வலையை உங்க கையில கொடுத்துட்டாரு, எத்தனை பேர் மேல இந்த வலையை போட்டிருக்கீங்க? மாற்றுதோ மாட்டலையோ, ரெண்டாவது வலைய போட்டீங்களா? சொல்லுங்க. வலைய போட்டு சரி, எத்தனை மீன் மேல கடல்ல வலைய போட்டீங்க? எத்தனை முறை வலைய போட்டீங்க? எத்தனை மீனை கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு நாள் கேட்டேன், நம்ம சபையில தான் கேட்டேன், என்னால இங்க ஒரு ஆத்துமா இருக்குதுங்கிறவங்க கையை தூக்குங்க. நான் சொல்லி ரட்சிக்கப்பட்டு கூற்றி வந்திருக்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. ஒருவரும் இல்லையா? கர்த்தர் சொன்ன மாதிரி நானும் தேடி பார்த்தேன், ஒருவனாகிலும் சுவிசேஷம் அறிவித்தவன் ஒருவனும் உண்டோ? இல்ல உங்களால ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆத்துமா இந்த சபையில இருக்கா? உங்க வலை என்னாச்சு? ஆண்டு வலையை கொடுத்துட்டாரா இல்லையா? வாங்கிட்டீங்களா? எல்லாரும் வாங்கிட்டீங்களா இல்லையா? வாங்கிட்டீங்க, வலையெல்லாம் வாங்கிட்டீங்க, போடதான் மாட்டீங்க. போடுறோம், ஆனா மீன் என்ன பண்ண மாட்டேங்குது. ஒரு நாள் விட்டுட்டு வந்துடுறது, மாட்ட மாட்டேங்குது. தூண்டில போட்டுற வேண்டியதான். உங்க வலைகளை பயன்படுத்துங்க. ஆண்டு சொன்னாரு, உன் வலைகளை போடுங்கன்னு சொன்னார் பாருங்க. அதை கடைசி வரேன். உங்க வலைகளை நீங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்காக போட வேண்டும். தீர்மானம் பண்ணுங்க, இந்த வருஷம் ஒரு குடும்பத்தை நான் சபையில கொண்டு சேர்ப்பேன். ஆமீனே வரமாட்டேங்குது. வாலி பிள்ளைங்க தீர்மானம் பண்ணுங்க, நான் நிறைய வாலி பிள்ளைகளை சபையில கொண்டு, என்னால ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுச்சுன்னா நான் என் வலை என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? சரியா பயன்படுத்துறேன். நல்லா கவனிங்க. இந்த உலகம் என்னெல்லாமோ சொல்லி அவன் ஈஸியா என்ன பண்றான்? இழுக்கிறான். ஒரு சின்ன வீடியோ காட்சி, சின்ன ஒரு ஒரு நோட்டீஸ், சின்ன ஒரு பேர் ஈஸியா என்ன பண்ணிடுறான்? உள்ள போயிடுறான். ஆனா நம்ம மட்டும் சொன்னா என்ன பண்ண மாட்டாங்க? இப்ப நம்ம மைண்ட் செட் ஆயிடுச்சு. என்ன நம்ம சொன்ன கேட்க மாட்டாங்க பிரதர். நம்ம சொன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டே போய் சொல்றதுனாலதான் நீ நினைத்த காரியம் உனக்கு ஜோமண்டு போன. இன்னைக்கு ஒரு ஆத்துமா உட்கார வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவரை பத்தி சுவிசேஷம் யாவர் மேல் விழுந்த கடமை. அப்போ சில நாட்கள்ல ஆண்டவர் அத்தனை பேரையும் ஊழியர்களாய் பயன்படுத்தினார். ஊழியம் பண்ணது யார் தெரியுமா? ஊழியக்காரங்கள் அத்தனை யாரு? அத்தனை யாரு? விசுவாசிகள். சபையில கர்த்தர் ஜனங்களை கொண்டு சேர்ப்பதற்கு காரணம் விசுவாசிகள். விசுவாசிகள் சீஷர்களாய் மாறுறாங்க. ஒரு காரியத்தை புரிந்து கொண்டாங்க, தேவன் இந்த சுவிசேஷம் என்கிற வலையை என் கையில கொடுத்திருக்கிறாரு, நான் ஊழியம் செய்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்குள்ள வர்றாங்க. தெருவா போறாங்க, வலைய விரிக்கிறாங்க, மீன்களை அள்ளி கொண்டு, வேதம் சொல்லுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும். அப்ப டெய்லி என்ன பண்ணப்பட்டாங்களா? சொல்லுங்க, டெய்லி என்ன பண்ணப்பட்டாங்க? நீங்களும் நானும் அப்ப டெய்லியும் வலை வீசப்பட்டது, டெய்லியும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, டெய்லியும் கர்த்தர் ஜனங்களை சபையில சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வாரத்துல எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருப்போம்? உங்களுக்கும் எனக்கும் ஒருவர் சுவிசேஷம் அறிவிக்காவிட்டால் இந்த இடத்துல இருந்திருப்போமா? சொல்லுங்க. நம்மளும் எங்கதான் போயிருப்போம்? நான் நரகத்துக்கு தான் போயிருப்போம் இல்ல. ஆனா இன்னைக்கு யாரோ ஒருவர் எனக்காக சுவிசேஷம் அறிவித்து
சொன்னதுனால இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ லட்சக்கணக்கில் ஜனங்கள் இருக்காங்க. இந்த மதுரை பட்டணத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. ஒரு மைண்ட தூக்கி போட்டுருங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் சொன்னா ரட்சிக்கப்பட மாட்டாங்கங்கிற அந்த காரியத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமா உங்க வலைய வீசுங்க. உங்க வலையில மீன்கள் மாட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷத்தை அறிவிக்காதிருந்தால் முடிங்க. கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அது நான் ஐயோ மட்டும் வர மாட்டேங்குது. இந்த வலையை போடாதிருந்தால் உங்களுக்கு எனக்கும் ஐயோ அப்புறம் என்ன அர்த்தம்? ஆபத்துன்னு அர்த்தம். ஆமென். யாருக்காச்சும் சுவிசேஷத்தை அறிவிச்சிருங்க. இந்த வருஷம் முடிவுக்குள்ள ஒவ்வொரு தலைக்கும் ஒரு தலை எனக்கு வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு சேர்த்துடணும். அவங்ககிட்ட யாருமே சொல்ல மாட்டீங்களே, சும்மா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் அநேக ஆத்துமாக்களை சபையில சேர்க்க போறோம். அல்லேலூயா. தேவன் கொடுத்த வலை இந்த வலையை போடுறது, அந்த சுவிசேஷத்தை போடுறது உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. வியாதிகளை சுகமாக்குற அதிகாரம் உங்களுக்கு. சொல்லுங்க, வியாதிகளை சுகமாக்குற அதிகாரம். ஒருத்தர் வியாதிக்கு சுகமாக்க உங்களை கூப்பிட்டாங்களா, தைரியமா போய் அவங்க மேல என்ன பண்ணுங்க, கைகளை வைத்து உடனே போன், பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ண முடியுமா பாஸ்டர்? இல்ல பாஸ்டர், ஐ ஆம் பிஸியா இருக்கிறேன். நீங்க போய் கை வச்சு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிசாசை துரத்துருமா தைரியமா என்ன பண்ணுங்க. இல்ல பாஸ்டர், நான் போன பிசாசு என் மேல வந்துருச்சுன்னா, நம்ம வீட்டுல இருக்க பிசாசே தாங்க முடியல பாஸ்டர், இது வேறையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெருவுல போய் பிசாசை துரத்துங்க, வியாதியில சுகமாக்குங்க, பெரிய அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஊழியக்காரன் செய்வான், ஊழியக்காரன் செய்வான்னு சொல்லல. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களாலும் அற்புதங்கள் அடையாளங்களும் செய்ய முடியும். அந்த வலையை கர்த்தர் உங்களுக்கு கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் போட போறீங்க இந்த வலைய? ஆமென். இந்த வாரம் போய் தீர்மானத்தோட போகணும். இந்த வாரம் நான் நிறைய இடத்துல என்ன போட போறேன், போட்ட இடத்துல மறுபடியும் என்னத்தை போடுங்க, வலைய போடுங்க. அந்த மீன் மாற்றுறது வரைக்கும் என்ன செய்யாதீங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. மூணாவது ஒரு வலை உங்களுக்கு சொல்லி காமிக்க போறேன். மத்தேயு 28 அதிகாரம், மத்தேயு 28 18 முதல் 20 வரைக்கும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். இப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் சீஷர்களை அழைத்து இப்ப இவங்களை எங்க அனுப்புறாரு? உலகத்துக்குள்ள அனுப்பி, நீங்க போய் சகல ஜாதிகளை என்ன பண்ணுங்க, சீஷராகணும்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களை உலகத்துக்குள் அனுப்பினார். பேதுரு மீனை பிடிச்சு அந்த படகுல எல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் பேதுரு சொல்றாரு, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய். இப்ப இங்க மீனவர் யாருன்னா ஆண்டவர். வலை யாரப்ப? பேதுருவை பொறுத்த வரைக்கும் இப்ப பேதுரு நிக்கிறான், படகுல நல்ல மீனை பிடிச்சிட்டு வந்தாச்சு. ஆண்டவர் பேதுருவை கூப்பிடுறாரு, பேதுருங்க வா, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி இப்ப பேதுருவை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துறாரு. இப்ப ஆண்டவர் இங்க மீனவனா நிக்கிறாரு. வலை யாரு? சத்தமா இப்ப வலை யாரு? நீங்க தான் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற வலை.
ஆண்டவர் உங்களை வலையாய் பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு அநேக வலைகள், எப்படி பேதுரு தன்னுடைய வலையை நெகட்டிவா பார்த்துக்கிட்டே இருந்தானோ, இதனாலதான் என் வாழ்க்கை போச்சு, இது பிரயோஜனம் இல்ல, இதுல நம்பிக்கை போச்சு, தோற்று போனவன் பார்த்துட்டு இருக்கிறானோ, இன்னைக்கு நிறைய பேர் உங்களை நீங்களே இப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க யார் கையில உள்ள வலை? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருடைய கையில உள்ள வலை. சரி, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும். ஆண்டவர் உங்களை எப்படி பாக்குறாரு? இப்ப நீங்க தான் வலை, சரியா? ஆண்டவர் உங்களை பிடிச்சிருக்கிறார். இப்ப உங்களை பார்க்கும்போது கர்த்தர் எப்படி பார்ப்பார்? பிரயோஜனம் உள்ள வலையா பார்ப்பார். வெரி குட். அப்புறம் மனுஷனை பிடிக்கிற வலையா? அப்புறம் விசுவாசம் உள்ள வலையா? சூப்பர். அப்புறம் நம்பிக்கை, விசுவாசம், சரி. வேற அன்புள்ள வலையா? சரி. உண்மையுள்ள வலையா? சரி. கீழ்ப்படுகிற வலையா? சரி. எல்லாம் அப்படியே போயிடுறீங்க, கொஞ்சம் வேற மாதிரி தான் வாங்கல. உங்க பிள்ளைய நீங்க எப்படி பாப்பீங்க? விலையேற பெற்றவனா? சூப்பர், நல்லா கிளாப் பண்ணுங்க பாப்பலாம் பிரதர். இந்த வலை எப்படிப்பட்ட வலை? இப்ப ஆனா இந்த வலை எப்படி பாக்குது தெரியுமா? தன்னைத்தானே ஒண்ணுக்கும் உதவாது. அதான் அழகா பாடணும். உதவாத எண்ணில் நீங்க இல்லாம என் உலகு. இந்த வலை உண்மையிலே உதவாததுதான். ஆனா இந்த வலையை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, விலையேற பெற்ற வலையா பார்க்கிறாரு. ஆமென். மனுஷன் பார்வைக்கு இந்த வலை பிரயோஜனம் இல்லாத வலைதான். மனுஷன் பார்வைக்கு எதுக்குமே உதவல. ஒரு மீனு கூட பிடிக்க உதவல. இது கொஞ்சம் மீன், ஒரு 100 மீனா அகப்பட வேணாம் பிரதர், ஆனா ஒரு மீனு கூட அகப்படல. அப்படிப்பட்ட வேஸ்டான வலை தான் இது. ஆனா கர்த்தர் இதை வேஸ்டா பார்க்கல. இதை ஆயிரக்கணக்கான மீன்களை பிடிக்கிற வலையாய் கர்த்தர் பார்த்தார். ஆமென். உங்களை ஆண்டவர் அப்படிதான் பாக்குறாரு. ஆண்டவர் உங்களை விலையேற பெற்ற வலையா பார்த்துட்டு இருக்கிறாரு. உன்னால எல்லா காரியத்தையும் செய்ய முடியும்னு பாக்குறாரு. உன்னால ஜெயிக்க முடியும்னு பாக்குறாரு. உன்னால நிறைய மீன்களை அள்ளி கொண்டு வர முடியும்னு பாக்குறாரு. நீதான் அவருக்கு உகந்த வலைன்னு பாக்குறாரு. நீதான் அவரால பயன்பட முடியும்னு பாக்குறாரு. ஆனா இந்த வலை சொல்லிக்கிட்டே இருக்கு, நான் பிரயோஜனம் இல்ல, நான் பிரயோஜனம் இல்ல, நான் ஒண்ணு இல்ல, நான் குப்பை, நான் தூசி, நான் ஒண்ணுக்கு உதவாதன்னு சொல்லி முடங்கி மடிஞ்சு ஒரு இடத்துல ஊழில கடந்துட்டு இருக்குது. ஆண்டவர் இந்த வலைய கசக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க? இந்த வலை பிரயோஜனம் இல்ல வலை சொல்லிக்கிட்டே இருக்குதுல்ல. தோற்று போனவே நான் யூஸ் இல்லன்னு சொல்லுது இல்ல. அப்படி யூஸ் இல்லாத பொருளை என்ன பண்ணுவீங்க? கொஞ்ச நாள் பாப்பீங்க, அப்புறம் ஆக்கர் கடையில போட்டுருவீங்க, இல்லைன்னா குப்பையில போட்டுருவீங்க. இப்ப ஆண்டவரும் அதே மாதிரி குப்பையில மடிச்சு போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? ஐயோ, ஆண்டவர் கசக்குனா ஒருத்த நாளும் நிமிக்க முடியாது. மனுஷன் கசக்கி போட்டு ஆண்டவர் சூப்பரா அயன் பண்ண மாதிரி மாத்தி விட்டுருவாரு. ஆனா ஆண்டவரே கசக்குனா. ஆனா என்ன ஒரு அதிசயம் தெரியுமா? ஆண்டவர் கசக்குகிறவர் அல்ல. அது மூளையில கடந்தாலும் நீ எப்ப வர்றன்னு பாக்குறேன். நீ எனக்கு தேவை. நீ இந்த வலை எப்ப தேவனு கைக்குள்ள வருதோ அப்ப அந்த வலையை அவர் பயன்படுத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். சத்தம் ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வலையா பாக்குற ஒரு நாள் உங்களை நீங்களே பிரயோஜனம் இல்லாத வலையா பார்க்காதீங்க. நீங்க கிழிஞ்சு போன வலை கிடையாது, நீங்க உடைஞ்சு போன வலை கிடையாது, நீங்க ஓட்டையான வலை இல்ல. வலை நல்லாதான் இருக்கு. ஆண்டவர் உங்களை விலையேற பெற்ற வலையா பாக்குறார். பேதுரு அந்த வலைய பிரயோஜனம் இல்லாத வலையா பார்த்துட்டு இருந்தப்ப கர்த்தர் சொல்றாரு, டே அது பிரயோஜனம் இல்லாத வலை இல்லடா, அதை கொண்டு போய் கடல்ல போடு, நான் சொல்ற இடத்துல போடுன்னு வலைய விரிக்கிறான். அவனால இழுக்க முடியல. ஆமென். பிரயோஜனம் இல்லாத வலை இந்த உலகம் சொல்லலாம், ஆனா கர்த்தர் உங்களை கடல்ல இருந்து இழுக்க முடியாத ஒரு வலையாய் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பிரயோஜனப்படலனா வேற எதுவும் பிரயோஜனம் இல்ல. எந்த வலையில தோற்று போய் நின்னானோ அதே வலைய கடல்ல போட்டு படகு நிரம்ப 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 வலையில என்ன வந்துட்டே இருக்கு. இப்ப சொல்லுங்க,
அது வரைக்கும் வராத மீன் எல்லாம் அப்ப வேணும்னே வந்து வலையில என்ன செய்யும். நான் அப்படி யோசித்தேன். பேதுரு முதல்ல வலைய போடும்போது கிராமம் முழுவதும் பிரயாசப்பட்டான். வடக்கு போடும்போது மீனெல்லாம் எங்க ஓடும் சொல்லுங்க? தெக்க ஓடும். இங்கிட்டு போட்டா இன்னொன்னு ஒரு மீன் கூட அகப்படலையா? ஏன் அவ்வளவு மீன் சொல்லி வச்சு வேலை பார்க்குது. இந்த உலகம் அந்த கடல் என்கிற உலகம் அந்த மீன் என்ன பண்ண மாட்டேங்குது, வலையில கொடுக்க மாட்டேங்குது. அது வலை எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் அந்த உலகத்துல இருந்து வரல. ஆனா ஆண்டவர் போட சொன்னப்ப, ஆண்டவர் பயன்படுத்தினப்ப தராத உலகம் அத்தனை மீன்களையும் அள்ளி கொடுத்துச்சு. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை பயன்படுத்துற நாட்கள் வருது. கர்த்தர் உங்களை வலையாய் போடுகிற நாட்கள் வருது. ஒரு நாள் உங்களை நீங்களே யூஸ்லெஸ் சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க. உங்க தலைமையில கைவிங்க. எல்லாரும் தலைமையில கைவிங்க. ஆண்டுட்டு ஒரு சாரி சொல்லணும். இருக்கு தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன யூஸ்லெஸ் சொன்னதுக்கு என்ன மன்னிங்க, என்ன மன்னிங்க. நான் பயன்படுத்தப்படுகிற வலை, என்ன கடல்ல போடுங்க ஆண்டவரே, பயன்படுத்துங்க ஆண்டவரே. நான் பிரயோஜனம் உள்ள வலையா மாற விரும்புறேன். அல்லேலூயா. உங்க கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் பிரயோஜனமான வலை, நான் தேவனுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு வலை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களை தேவன் பயன்படுத்துவார். அப்ப முதல்ல உங்க குடும்ப ஆசீர்வாதங்கள்ல நீங்க பிரயோஜனமற்ற வலையெல்லாம் என்னமா மாறும்? பிரயோஜனம் உள்ள வலையா மாறும். ரெண்டாவது, பரலோக ராஜ்யம் என்கிற வலையை கர்த்தர் கையில என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அதுவும் பிரயோஜனம் உள்ள வலைகளாய் மாறும். ஆண்டவர் உங்களையே வலையாய் பயன்படுத்துகிறார். நீங்க தேவனுக்கு பிரயோஜனம் உள்ள வலைகளாய் மாறுவீங்க. கடைசியா ஒரு வலையை குறித்து தியானிச்சு ஜெபிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19, 20. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். இப்ப நல்லா கவனிங்க. ஆண்டவர் இருக்கிறார், பேதுரு இருக்கிறான். இப்ப ஆண்டவர் பேதுருவை தன் பக்கம் பிடிச்சு இழுக்கிறார். நல்லா கவனிங்க. பேதுரு எப்படி வலைய போட்டு மீனை பிடிக்கிறானோ அதே போல ஆண்டவரும் பேதுருவை பிடிச்சிருக்கிறார். எதை வச்சு பிடிச்சாரு? எதை போட்டு பிடிச்சாருன்னா, அழைப்பு என்கிற வலையை வீசி பிடித்தார். வலை என்பது தேவனுடைய அழைப்பு. வலை என்பது என்ன? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வலை என்பது தேவனுடைய அழைப்பு. ஆமென். இப்ப இங்க மீனவர் யாரு? ஆண்டவர். மீன் யாரு? மனுஷங்கள்ல, ஆத்துமாக்கள் இல்ல, நானு. சொல்லுங்க. மீன் என்பது, சத்தமா சொல்லுங்க. மீன் என்பது, வலை என்பது என்ன? இப்ப சத்தமா. இப்ப ஆண்டவர் கடல்ல வந்து அவருடைய அழைப்பு என்கிற வலைய போடுறாரு. கடல் என்பது உலகம், கடல்ல வலைய போடுறாரு. இப்போ அந்த வலையில என்ன மாட்டணும்? யார் மாட்டணும்? எத்தனை மயிர் மாட்டிருக்கீங்க? அவருடைய அழைப்பு என்கிற வலையில எத்தனை பேர் மாட்டிருக்கிறீங்க? அந்த அழைப்புக்கு எத்தனை பேர் இறங்கி வந்திருக்கிறீங்க? பேதுரு எப்படி நம்பிக்கையோட கடல்ல போய் வலைய போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வலைய போட்டானோ, அதே போல ஆண்டவர் உங்க மேல தன்னுடைய வலைய போட்டிருக்கிறார். உங்க குடும்பத்துக்கு மேல, உங்க மேல அவருடைய வலைய போட்டிருக்கிறார். ஆனா என்ன நடக்குதுன்னா, பேதுரு வலையில ஒரு மீன் கூட அகப்படல. அந்த வலையை இங்கிட்டு போடுறாரு, இங்கிட்டு போடுறான், இங்கிட்டு போடுறான். பல இடங்கள்ல வலைய போட்டு போட்டு பாக்குறான். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த மீன் அங்கேயும் இங்கேயும் ஓடுதே தவிர அவன் வலையில அகப்படல. இப்ப அந்த வலைய பார்க்கும்போது பேதுருக்கு வேதனையா தெரியுது. பேதுரு இந்த வலையை வேதனையோட பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா இதுல ஒரு மீன் கூட இல்ல. இந்த வலையை எவ்வளவு உதறான். ஏதாச்சும் ஒன்னாச்சும், ஒரு சின்ன மீனாச்சும், ஒரு மீனாச்சும் அங்கேயாச்சும் இங்கேயாச்சும் ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிருக்காதா. இவ்வளவு கஷ்டப்பட்டோமே, இவ்வளவு வலைய வீசணுமே, ராப்பகலா போட்டோமே, ஒரு மீன் சொல்லி அங்கே இங்கே தேடி பாக்குறாரு. ஆனா ஒரு மீன் கூட. பேதுருடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? நான் கேட்கிறேன்,
அதேதான் ஆண்டவரும் உங்க மேல வலைய போட்டுட்டு நீங்க அகப்படலைன்னு சொல்லிட்டு அவர் போட்ட அழைப்பை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஆமென், ஆமென். அவர் அவ்வளவு பிரயாசப்பட்டார்ல, ராப்பகலா உங்களுக்காக எனக்காக பிரயாசப்பட்டார்ல, ஜீவனை கொடுத்தார்ல, சிலுவையில் அடிக்கப்பட்டார்ல, ரத்தம் சிந்தினார்ல, முள்முடி ஏற்றார்ல, அது எல்லாம் அவர் நமக்காக விரித்த வலை. வேடன் ஒரு வலைய விரிச்சு அந்த வலையில குருவி எப்படா மாட்டோம், அந்த குருவியை கொண்டு போய் கொல்லலான்னு காத்திருந்தான். ஆனா ஆண்டவர் அவருடைய வலைய விரிச்சு அந்த குருவி அந்த வலையில மாட்டாதான்னு சொல்லி காத்திருந்து அந்த வலைய பிடிச்சு அவர் தன்னிடத்துல கொண்டு போய் வளர்க்க நினைக்கிறாரு. ஆனா இந்த குருவி ஆண்டவருடைய வலைக்குள்ள வராம வேடனுடைய வலைய நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த குருவிக்கு வேடனுடைய வலை பெருசா தெரியுது, ஆண்டவருடைய வலைய அற்பமா தெரியுது. ஆனா அவன் கொல்லுறதுக்கு வலைய போட்டிருக்கிறான், கர்த்தரோ வாழ வைக்கிறதுக்கு வலைய போட்டிருக்கிறாரு. குருவி வேடனுடைய வலையை நோக்கி ஓடுது. அந்த குருவி நீங்களும் நானும் தான். ஆண்டவர் கேட்கிற கேள்வி, ஏன் என் வலை உனக்கு பிடிக்கலையா? என் வலை உனக்கு பிடிக்கலையா? ஹலோ, ஏன் என் வலைக்குள்ள வரமாட்ட? நான் அவ்வளவு பிரயாசப்படுறேன் இல்ல. ஆண்டுடைய வார்த்தை, நான் உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அவ்வளவு பிரயாசப்பட்டேன், உனக்காக ஜீவனை கொடுத்தேன், உன்னை வாழ வைக்கிறது நான் உனக்கு என்னென்ன பண்ணிருக்கேன், உன்னை இரவெல்லாம் தூங்காம உன்னை பாதுகாக்கிறேன் இல்ல, உன்னை எவ்வளவு ஆபத்து உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன் இல்ல, உனக்கு ஒரு வேலையை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து, உனக்கெல்லாம் குடும்பம் எல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க, நீ எல்லாம் நல்லா வரமாட்டேன்னு சொன்னாங்கல்ல, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன் இல்ல, உனக்காக நான் கஷ்டப்பட்டேன் இல்ல, ஏன் என் வலைக்குள்ள நீ வரல? ஏன் என் வலைக்குள்ள நீ மாட்ட மாட்ட? ஏன் நீ வேடனுடைய வலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற? உலகத்தின் வலையை நோக்கி ஏன் ஓடுற? ஏன் என் வலை உனக்கு பிடிக்கல? இன்னைக்கு அந்த வலைய பேதுரு பார்த்து அழுது கொண்டிருந்தது போல, ஐயோ என் வலையில ஒரு மீன் கூட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்னு ஏங்கினது போல, ஏக்கத்தோடு அந்த வலைய பார்த்தது போல, இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய வலைய, அவருடைய அழைப்பை உங்க மேல வீசிட்டு அவர் ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். ஆமென். வலையில மாட்டலன்னா விட்டு போயிட மாட்டாரு. அடுத்த என்னத்தை போடுவார் தெரியுமா? தூண்டுல போடுவார். தூண்டுல போட்டா என்ன ஆகும் சொல்லுங்க? கிழிச்சிட்டு வந்துரும். ஆனா விட மாட்டார். உன்னை கிழிச்சுதான் எடுக்கணும்னா கிழிச்சு எடுக்கிறதுக்கு ரெடி. ஒழுங்கா எதுல மாட்டிடணும்? கூட்டத்தோடு கூட்டமா வலையில மாட்டிடணும். இல்ல பிரதர், நான் கொஞ்சம் விசேஷமானவன் பிரதர், நான் அங்கிட்டு ஓடுவேன் பிரதர், இங்கிட்டு ஓடுவேன் பிரதர் அப்படின்னா அப்புறம் உங்களுக்கு தூண்டில் தான். யாருக்கெல்லாம் தூண்டில் போட வேண்டும் கையை தூக்கி பார்க்கலாம். வேண்டாம், தூண்டில் மட்டும் வேணாம் பிரதர். இல்ல, அப்ப ஏன் வலைக்குள்ள வரமாட்டோம்? எனக்கு என் கூட ஆண்டதை பேசும்போது எனக்கு என் கூட பேசினார், என்கிட்ட பேசுறதான உங்கள்கிட்ட பேசுறாரு. நான் ஒப்பு கொடுத்தேன், உங்க வலைக்குள்ள எப்பவுமே இருக்கிற மீனா என்ன செஞ்சிருங்க. ஆமென். ஏன் நான் யோசிச்சு பாக்குறேன், பேதுரு அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அவ்வளவு பிரயாசப்படுறான்ல. அவன் போறான், ஒரு இடத்துல வலைய போடுறான், போட்டோம்னா சரி அந்த மீன் அம்மடல, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு என்ன செய்யல, வரல. ரா முழுவதும் போட்டான், இந்த இடத்துல போட்டுட்டு வலைய போட்டு அவன் காத்து இருக்கிறான், பிடிச்சிட்டே இருக்கிறான், மாட்டுமா மாட்டுமா மாட்டுமா. கொஞ்ச நேரத்துல இழுத்து பாக்குறான், வலைய கஷ்டப்பட்டு இழுக்கிறான், இழுத்து பார்த்தா மீன் இல்ல. சரி ஓகே, இந்த மீன் கொஞ்சம் அங்கிட்டு போயிருக்கும் போல, தள்ளி போயிருக்கும், அதனால இங்கிட்டு இருந்து போடுன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போடுறான். அங்கிட்டு போட்டு வெயிட் பண்றான். சரி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, இழுப்போன்னு சொல்லி மறுபடியும் இழுக்கிறான், இழுத்து பாக்குறான், மீன் இல்ல. என்னடா அது, சரி ஓகே அதுவும் தள்ளி போயிடுச்சு போல, மறுபடியும் இங்கிட்டு திரும்புறான், இங்கிட்டு போடுறான், போட்டு பாக்குறான், இழுத்து பாக்குறான், வர மாட்டேங்குது. அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவரும், நீ எவ்வளவு தூரம் ஓடுறிய ஓடிக்கொண்டே இரு, உன் மேல வலையை கர்த்தர் எடுக்க போறதே இல்லை. உன் மேல போட்ட வலைய கர்த்தர் ஒருபோது ரிமூவ் பண்ண மாட்டார். ஆனா நிச்சயமா ஒரு நாள் நீ வலையில மாட்டிதான் ஆகணும். ஆமென்.
எப்ப மாட்ட போறீங்க? ஹலோ, எலியா எலிசா மேல தன் சால்வை என்ன செஞ்சாராம்? சொல்லுங்க. சால்வைய போட்ட உடனே எலிசா என்ன பண்ணாரு? இருங்க, எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு, நான் போய் 4 வருஷம் கழிச்சு வரேன் அப்படியே சொன்னாரு. போன உடனே தான் உழுது கொண்டு அந்த மாட்டை அடிச்சாரு, ஏற உடைச்சு சமைச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு யார் பின்னாடி வந்துட்டாரு? இப்ப இன்னைக்கு அதே மாதிரி சால்வை உங்க மேல போடப்பட்டது எலியாவின் சால்வை அல்ல, எலியாவை விட பெரியவருடைய சால்வை. எத்தனை பேர் அந்த சால்வையை எடுத்துக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் அவருடைய வலைக்குள்ள அழைக்கிறார். அல்லேலூயா. அந்த வலைய பிரயோஜனம் இல்லாத வலையா மாத்திராதீங்க. அந்த வலைய தோல்வியின் வலையா மாத்திராதீங்க. உங்க தோல்வியின் வலைகளை கர்த்தர் ஆசீர்வாதமான வலையா மாத்துறாருல. உங்க வாழ்க்கையில நீங்க ஏக்கத்தோடு பார்த்த வலைகள் எல்லாம் ஆசீர்வாதமான வலைகளா மாறுதுல. இன்னைக்கு அவர் உங்க மேல போட்ட வலைய ஒரு நாள் ஏமாத்திராதீங்க. ஆண்டவர் உங்களை அவருடைய சேவைக்காக அழைக்கிறார். அவருடைய வலையில உங்களை அழைக்கிறார். இந்த மீன் உலகத்தை நோக்கி ஓட வேண்டாம். உலகத்துல வாழ்ந்த நாட்கள் போதும். அந்த மீன் கடலுக்குள்ள வாழ்ந்த நாட்கள் போதும். கடலுக்குள்ள இருந்து வெளியே வருகிற நாட்கள் வந்து விட்டது. ஆண்டவர் வலைய போட்டு உங்களை பிடிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இல்ல எளிமை நிக்கலாம், இல்ல எளிமை நிப்போம். உங்க மேல தேவன் படுகிற பிரயாசம் வீணாய் போயிற்றோன்னு ஒரு பயம். ஆண்டவர் உங்களை உலகத்துல நல்ல வேலையை கொடுத்தது, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உன் படிப்பு ஒரு நாள் வீணா போகாது, உன் வேலை ஒரு நாள் வீணாய் போகாது, உன் குடும்பம் ஒரு நாள் வீணாய் போகாது. எதெல்லாம் பிரயோஜனமற்ற வலையாய் நீ பாத்தியோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் பிரயோஜனம் உள்ள வலைகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் உனக்கு உன் வாழ்க்கையில நீ இழந்து போன எல்லா வலைகளை திரும்ப எடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் மேல மறுபடியும் வலை போடப்படுது. எத்தனை பேர் இந்த வலைக்குள்ள வர விரும்புறீங்க? ஆண்டவர் தெளிவா என்னோடு பேசின வார்த்தை, நீங்க அவருடைய வலைக்குள்ள வரும் பொழுது உங்க வலையில அநேக மீன்களால கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். உங்க படகை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி நீங்க ஆண்டவரோடு கூட பேசுங்க. நீங்க ஆண்டவரோடு கூட பேசுங்க. நீங்க உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. உங்க வலையை விட்டு போனதுக்காக என்ன மன்னிங்க ஆண்டவரே. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாலிபர்கள், ஒவ்வொரு பெரியவர்கள் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், இந்த கடலுங்கிற உலகம், அந்த உலகத்துக்குள்ளே நீந்த நினைக்காதீங்க. இந்த உலகத்துக்குள்ளே நீந்தி 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 அதிலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை விட்டு வெளியே வர சொல்றாரு. கொஞ்சம் வெளியே வா, என் அழைப்புல கொஞ்சம் உள்ள வா, நான் பாத்துக்கிறேன். உன் படகை நான் நிரம்ப பண்றேன். நான் போடுற இடத்துல நான் வீசுற இடத்துல வந்து மாட்டு. என் வலைய அழைப்பு என்கிற வலைக்குள்ள நீ வந்துரு. இன்னைக்கு நிறைய மீன்ல மாட்டுல நிறைய மீன் உலக ஆசைக்காக அந்த வலையை விட்டு ஓடிட்டே இருக்கிறீங்க. உங்க நிறைய காரணங்களை சொல்லி அந்த வலையை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த அழைப்புக்குள்ள உங்களை வர விரும்புகிறார். அந்த வலைக்குள்ள உங்க உள்ள வர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷகரதல ரமலகதல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் திறமைய நிறைய நேரங்கள் நீ பிரயோஜனமற்றதா பாக்குற. உன் வேலைய நிறைய நேரத்துல நீ பிரயோஜனமற்றதா பாக்குற. உன்னுடைய குடும்பத்தை நீ பிரயோஜனமற்றதா பாக்குற. ஏன் ஒன்ன கூட நீ நிறைய நேரத்துல பிரயோஜனமற்ற வலையா பாக்குற. ஆனா ஆண்டவர் அத்தனையும் விலையேற பெற்ற வலையாய் மாற்ற போகிறார். அத்தனையும் விலையேற பெற்ற வலையாய் மாற்ற போகிறார். அத்தனையும் விலையேற பெற்ற வலைகளாய் மாற்ற போகிறார். ஓ ஷாக்கா லாபா. நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க நல்ல முழு பலத்தோட ரீமாலா காதாலா ராமாலா பாபா பாபா ரீமாலா ரகதலபா ஷகரதல ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன்.
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். முடிந்தபடி முழங்கால் படிட்டு ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே. நான் உமக்காக ஓடணும். உங்க வேலையில உமக்காக, என் வேலையில உமக்காக நான் ஓடணும். என் படிப்புல உமக்காக ஓடணும். என் குடும்பத்துல எல்லாத்துலயும் உமக்காக நான் ஓடணும் ஆண்டவரே. உமக்காக நான் ஓடணும்ப்பா. ஆண்டவரே, எங்க வலைகள் எல்லாம் திரும்ப பிரயோஜனம் உள்ள வலைகளாய் மாறட்டும். என் வலைகள் எல்லாம் திரும்ப பிரயோஜனம் உள்ள வலைகளாய் மாற்றுவா. இன்னைக்கு ஆண்டவர் சகலத்தையும் மாற்ற விரும்புகிறார். ஆனா ஒண்ணுதான் ஆண்டவர் கேட்கிறாரு, என் வலையில நீ வந்துரு, என் வலையில நீ வந்துரு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வலைகளையும் திரும்ப நான் பயன்படுத்த போகிறேன். இனி ஒரு நாள் அது மடித்து வைக்கப்படுவது இல்லை. அது ஒரு நாள் சுருட்டி வைக்கப்பட போறது இல்லை. அது ஒரு நாள் பிரயோஜனமற்ற வலையாய் மாற போறது இல்லை. நீ என் வலைக்குள்ள வந்துட்டா உன் வலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். அப்படியே கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போமா. ஆண்டவரே, நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தயம் நான் லக்கை நோக்கி பரம அழைப்பின் பந்தயம் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் அர்ப்பணித்து சொல்லுங்க, ஆண்டவரே, அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, இயேசையா, அல்லேலூயா, அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான நான் கருதுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் இரண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வலைகளை எல்லாம் திரும்ப எடுக்க போகிறார்.
திரும்ப எடுக்க போகிறார். நீ ஆண்டவர் பேசின வார்த்தை அதுதான், ஒன்னே ஒண்ணுதான். உன் வாழ்க்கையில் நீ எதெல்லாம் வேண்டாம், முடியாது, முடிஞ்சிச்சுன்னு நினைச்சியோ அது எல்லாத்தையும் நான் திரும்ப எடுத்து பெரிய பெரிய காரியங்களை நான் ஆரம்பிக்க போறேன். பெரிய பெரிய காரியங்களை ஆரம்பிக்க போகிறேன். பெரிய பெரிய காரியங்களை ஆரம்பிக்க போறேன். நிறைய பேர் அழைப்பை பெற்றும் அழைப்புக்குள்ள வந்தோம் பின் வாங்கி நிக்கிறீங்க. மறுபடியும் உள்ள வந்துருங்க. ஆண்டவர் உங்க படகை நிரப்ப விரும்புகிறார். எப்ப என் வலைகள் எல்லாம் ஆசீர்வாதமா மாறும் தெரியுமா? அவருடைய வலைக்குள்ள நான் இருக்கும்போது, அவருடைய வலைக்குள்ள நான் வரும் பொழுது, அப்பா என் படகை எல்லாம் நிரப்புறாரு. உன் குடும்பம் முழுவதையும் நிரப்புவார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உன்னை நிரம்பி 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 வழிய விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே உங்க படகுல உங்க வலைக்குள்ள நான் வந்துடுறேன்ப்பா, அந்த அழைப்புக்குள்ள நான் வந்துடுறேன்ப்பா. உங்க சித்தமானபடி என்ன பயன்படுத்துங்க, உங்க சித்தமானபடி என்ன நடத்துங்க ஆண்டவரே. ஒரு நாள் உங்க வலையை நான் துக்கப்படுத்த மாட்டேன். ஒரு நாள் உங்க வலையை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். ஒரு நாள் உங்க நம்பிக்கையை நான் உடைக்க மாட்டேன்ப்பா, உடைக்க மாட்டேன் ஆண்டவரே. எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கும். எங்களோட பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களோடு இடைபடுங்கப்பா, தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்